ஃபைனலி அகத்தியா படத்தோட டீசர் இப்போ வந்திருக்கு. டீசர் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி மாரி தான் தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாவுக்கு ரீசெண்டா பிளாக்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் இதே மாரி ஒரு ஜானர் தான். ஒரு த்ரில்லர் சம்மந்தப்பட்ட ஒரு ஜானர் தான். அதே ஜானர் தான் இப்போ திரும்ப சூஸ் பண்ணியிருக்காரு அகத்தியா படத்தில. இதில வந்து ரசிகனா நடிச்சிருக்காங்க. யோகி பாபு அந்த மாரி ஒரு சிலர் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் மாரியும் தெரியுது. ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. 1940ஸ்ல நடக்கிற மாரி ஒரு சில ஸ்டோரீஸ்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் ரியல் லைஃப்ல நடக்கிற இப்ப இருக்கிற ஒரு கனெக்ட்டும் காமிக்கிறாங்க. இது ஒரு பேய் படம் மாரியும் இருக்கு. இதில என்ன ஒரு கான்செப்ட்ன்னு சொல்லிட்டு புரியல. ட்ரெய்லர் வந்தா தான் நமக்கு முழுசா டீட்டெயிலிங்கா சொல்ல முடியும். நான் பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு பேய் கான்செப்ட் மாரி தான் தெரியுது. இதில எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாரி தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரூம்க்குள்ள நடக்கிற கதைங்கும்போது வந்து, அது அந்த அளவுக்கு ஒரு ஃபன் ஃபேக்டர்ஸு, ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போனா மட்டும் தான் சூப்பரா கொண்டு போ முடியும். ஏன்னா எங்கேஜிங் பயங்கரமா இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது? அடுத்து என்ன நடக்க போகுது? அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே மூவ் ஆனா மட்டும் தான் வந்து படம் வந்து நம்ம பார்க்கறக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.